கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அது நம்முடைய தலைமுறை சாபமாக இருக்கலாம், ஜென்ம சுவாபங்களாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அந்நிய நம்பிக்கைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் நம்மிலே மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் போதுமானவர். ஏனென்றால் அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தபடியினாலே நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே விலைக்கரையமாக செலுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த மீட்பின் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற தேவன் போதுமானவர். நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறும், நம்முடைய நிந்தை சந்தோஷமாய் மாறும், நம்முடைய சஞ்சலத்தை அவர் மாற்ற போதுமானவர். ஆகவே வனாந்தரம் போல என் வாழ்க்கை இருக்கிறதே என்று எண்ணுவீர்களானால் அதை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போதுமானவர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தரோடு கூட பயணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் நீங்கி தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இங்கு லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் சகேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து இயேசு அந்த சகேயுவை பார்த்து இறங்கி வா என்று சொன்ன உடனே அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து தன்னோடு கூட இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். இப்பொழுது இதை பார்க்கிற எல்லா ஜனங்களும் முறுமுறுக்கிறார்கள். இவன் குள்ளன், இவன் அடையாளத்தை சொல்லி முறுமுறுக்கிறார்கள். இவன் ஆவியிலே, சிந்தையிலே, பார்வையிலே அவன் குள்ளனாகவே இருந்தான். ஆனால் இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, பாவ உணர்வு உண்டாகிறது. ஆகவே இயேசு எதையும் கேட்காமலே அவன் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன பிறகு சகேயுவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாயே என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்டி சேருகிறோமா என்பதை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது சாபம் ஆசீர்வாதமாய் மாறின இன்னொரு பகுதியை நாம் பார்ப்போமானால் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே மோசே பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர்கள் எல்லாரும் அவனிடத்திலே கூடி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த லேவியின் புத்திரர் தகப்பனாலே சபிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேயும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூப்பிட்டு சொல்லும் பொழுது கூட இந்த லேவி சபிக்கப்பட்டவனாகவே இருந்தான். ஆனால் மோசே அங்கு கடைசியாக இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது இந்த லேவியரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று சொல்லி இந்த லேவியை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கலாம். எல்லா கோத்திரத்திலும் இந்த லேவியர்கள் இருப்பார்கள். அப்படி அவர்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. ஏனென்றால் கொடுத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆகவே நாமும் பயன்படுத்தி கொள்வோம். சாபம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை கைக்கொள்வோம். நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலை மாறும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய சாபங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான வாழ்வை நீர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர உம்மை நெருங்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.